எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தின அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்கள பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய மாற்றங்கள கொடுக்க போகுது? அது மட்டும் இல்லாம இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் ஒரு மாற்றமானது உங்களோட வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. குறிப்பா 2 நபர்களால் இந்த சில விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்க போகுது. அது என்னென்னன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம். வாங்க அது யார் யாருன்னு பார்க்கலாம். முதல்ல மேஷத்தின் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது செவ்வா. சரிங்களா? பரணி நட்சத்திரத்தின் அதிபதின்னு பார்க்கும்போது சுக்கிரன். அப்ப செவ்வா, சுக்கிரன் இவங்க 2 பேருடைய நிலை இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம மாதத்துடைய முதல் பகுதியில 4ஆம் இடத்திலும், 2வது பகுதியில ராசிக்கு 5ஆம் இடத்திலயும் வந்து பயிற்சியாகி போகிறார். செவ்வா இதுநாள் வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல பலமிழந்த தன்மையில மறைவு பெற்று சனியினுடைய பார்வையை வாங்கியதால, கடந்த காலங்கள பார்க்கும்போது தேவையற்ற வீண் செலவுகள், மருத்துவ விரயங்கள், அது மட்டும் இல்லாம கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிக்கியிருப்பீங்க. 2வது கொடுத்த காசு திரும்ப வராமயும் போயிருக்கும் நெறைய பேருக்கு. ஆரோக்கியத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வீண் செலவு, பண விரயம், கையில காசு தங்குறதே பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அந்த நிலை ஓரளவுக்கு குறையும். முழுமையா குறையாது. ஆனா ஓரளவுக்கு கண்டிப்பா குறையும். ஏன்னா செவ்வா வந்து 6ஆம் இடத்த விட்டு 7ஆம் இடத்துக்கு வராருங்க. இந்த மாதிரி 2வது பகுதியில. எல்லாத்தையும் சமாளிக்கின்ற ஒரு சக்தி தற்போது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தன்னம்பிக்கை தற்போது கிடைக்கும். ஒரு தைரியம் மனசுல பிறக்கும். நம்பளால எந்த சூழ்நிலையும் சமாளித்து வாழ்க்கையில முன்னேற முடியுன்ற ஒரு நம்பிக்கை தற்போது பிறக்கும். ஏன்னா சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல வலுப்பெற்ற அமைப்புல தான் இருக்காரு. பொதுவா சுக்கிரனுக்கு 4ஆம் இடம் பலம் தான். சந்திரனுக்கும் 4ஆம் இடம் பலம் தான். அப்ப 4ஆம் இடத்துல கடகத்துல அவர் இருந்தாலும் கூட, நான் அதாவது கடகத்துல அவர் சுக்கிரனுக்கு பலம் இழந்த தன்மையில இருந்தாலும் கூட, அது 4ஆம் இடமா வரதுனால, கண்டிப்பாக இந்த சுக்கிரன் கெடுக்க மாட்டார். நல்ல வசதி வாய்ப்புகள உண்டு பண்ணி கொடுப்பார். நல்ல நல்ல வாய்ப்புகளை வாழ்க்கையில முன்னேறத்துக்கான சில விஷயங்கள கொடுப்பார். குறிப்பா வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாரி தொழில் ஆரம்பிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு அது சார்ந்த வாய்ப்புகள் தற்போது தேடி வரும். உங்களோட முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்னு தற்போது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 2வது புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குறது, விக்கிறது, அதே மாரி வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்கள் இதற்கான முயற்சிகள் எடுக்கிறது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சாதகமான ஒரு நேரமாக இந்த நேரமானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா கடன் வாங்கி ஒரு லேண்டு, வீடு, வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது, அமைச்சுக்கிறது. ஸோ இது போன்ற நிலைகளை இந்த காலகட்டங்கள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய குரு பார்ப்பார். சரிங்களா? அதே மாரி ராகுவுக்கும் குருவினுடைய பார்வையானது கிடைக்கும். அப்ப 2 கிரகங்களுக்குமே குருவினுடைய பார்வை கிடைக்கிறது, உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில சில முன்னேற்றத்த கொடுக்கும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள், சுப விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும். நண்பர்களால் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அத நீங்க சரி செய்து கொள்வீங்க. அது மட்டும் இல்லாம நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. மேலும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு முன்னேற்றங்கள இந்த மாதம் நீங்க எதிர்பார்க்க முடியுங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அதற்கு காரணம் லாபஸ்தானத்துல ராகு இருக்காருங்க. 7ஆம் இடத்துல செவ்வா இருக்காருங்க. எப்படியாச்சும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து இது கொடுக்கும். அதேபோல சொந்த ஊர விட்டு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சார்ந்த முயற்சிகள் நீங்க எடுக்கிறீங்க. வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா, அத்தகைய முயற்சிகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா வெற்றிய கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணே விஷயம் என்னன்னா, செவ்வா ராசிக்கு இந்த மாதம் 2வது பகுதியில 7ஆம் இடத்துக்கு வராருங்க. அதே மாரி புதன் 6ஆம் இடத்துல உச்சம் பெறப் போகிறார். கடன் அப்படின்றத ஒரு அளவோட வாங்கி வச்சுக்கங்க. அளவுக்கு மீறி கடனும் வாங்காதீங்க, பணமும் கொடுக்காதீங்க. 2வது ஆரோக்கியத்துல மெல்ல மெல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள் கண்டிப்பா வரும். ஏன்னா மேஷத்த பொறுத்தவரைக்கும் புதன் வந்து உச்சமாகக்கூடாது, வலுப்பெறக்கூடாது. எந்த அளவுக்கு புதன் வலுக்கிறாரோ, அந்த அளவுக்கு பிரச்சனையும், கஷ்டங்களும் வரும்.
இந்த இடத்துல வந்து கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து வலுப்பெறார். 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்து ராசியை வலுப்படுத்துறதுனால தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட எந்த சூழலையும் சமாளித்து நீங்க வாழ்க்கையில ஜெயித்து முன்னுக்கு வருவீங்க இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும். அதேபோல் இந்த மாதம் வந்து குறிப்பா 2 நபர் நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு. அது யாருன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து உங்க தந்தையின் மூலமாக நல்ல ஆதாயங்கள், தந்தையினுடைய ஆதரவு, தந்தையினுடைய உதவிகள் தற்போது கிடைக்கும். அவரின் மூலமாக சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும். 2வது நீங்க தான். உங்கள நீங்க நம்புங்க. ஏன்னா செவ்வாய் வலுக்கிறார், ராசிய பார்க்கிறார் சரிங்களா? அப்போ உங்கள நீங்க நம்பியும்போது, நிச்சயமாக வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் சமாளித்து உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.